நம்மள பல பேர் கணிதம்னாலே எண்கள் சமன்பாடுகள்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களை பத்தி நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு நாம அதை தான் செய்ய போறோம். வாங்க சும்மா ஒரு தேதியை எடுத்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சுவாரஸ்யமான கதைகளை தேடி போலாம். நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். கணிதத்தோட வரலாற்றுல இருந்து ஒரே ஒரு நாளை மட்டும் எடுத்தா அது நமக்கு என்ன சொல்லும்? வெறும் தேற்றங்களையும் ஃபார்முலாக்களையும் பத்தி மட்டும் தானே பேசும், இல்ல அதை விட ஆழமா வேற ஏதாவது இருக்குமா? சரி, எந்த ஒரு பெரிய காரணமும் இல்லாம வாங்க ரேண்டமா ஒரு தேதியை எடுப்போம். பிப்ரவரி 26. பார்த்தா இந்த ஒரே ஒரு நாள் 3 வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த 3 முக்கியமான கணிதவியலாளர்களோட வாழ்க்கைய ஒன்னா இணைக்குது. முதல்ல கிளாட் கேஸ்பர் பாஷே. இவர் ஒரு கணிதவியலாளரா இருந்தாலும் ஒரு புதிர்காதலன், அதாவது ஒரு பசிலர்னு சொல்றதா ரொம்ப கரெக்டா இருக்கும். இவரோட ஒரு வேலை உலகத்தோட ரொம்பவே பிரபலமான ஒரு கணித புதிருக்கு தெரியாமலேயே ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துச்சு. அடுத்ததா பிரான்சுவா அராகோ. இவர் ஒரு விஞ்ஞானி, ஒரு சாகசக்காரர், ஏன் ஒரு அரசியல்வாதி கூட. உலகத்தை அளக்கிறதுக்காக அவர் போன பயணம் இருக்கே, அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் சினிமா கதை மாதிரி இருக்கும். கடைசியா ஆல்பர்ட் பருச்சா ரீட். இவர் 20ஆம் நூற்றாண்டோட ஒரு முக்கியமான ஆப்பிரிக்கா அமெரிக்க கணிதவியலாளர். அதாவது வழக்கமான கல்வி முறைக்குள்ள இல்லாமையே இவர் செஞ்ச சாதனைகள் எல்லாம் வேற லெவல். சரி, இப்போ இவங்களோட கதைகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா? நம்மளோட முதல் கதை 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கிளாட் கேஸ்பர் பாஷை பத்தி தான். இவரை பொறுத்த வரைக்கும் கணிதம்ங்கிறது ஒரு விளையாட்டு, ஒரு கலை. பாஷேவோட உலகத்துல கணக்கும் கவிதையும் எப்பவுமே ஒன்னா தான் இருந்துச்சு. அவர் ஒரு பக்கம் கணித புதிர்களை உருவாக்கிட்டு இருந்த அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பிரெஞ்சு, இத்தாலியன், லத்தீன் மொழிகள்ல கவிதைகளையும் எழுதிட்டு இருந்தாரு. அவர் எண்களோட அழகையும் ரசிச்சாரு, வார்த்தைகளோட அழகையும் ரசிச்சாரு. இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பாஷேவோட புத்தகத்துல இருந்த சில புதிர்கள். உதாரணத்துக்கு, ஒரு தராசுல 1லிருந்து 40 பவுண்ட் வரைக்கும் எந்த எடையையும் அளக்க கம்மியா எத்தனை எடைகற்கள் தேவைப்படும், இல்லனா சீட்டுக்கட்டுகளை வச்சு ஒவ்வொரு வரிசை, நிரல், மூளைவட்டத்துல வர்ற சீட்டோட மதிப்பு இல்லனா வகை ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாம எப்படி அடுக்க முடியும்? இதெல்லாம் கணிதத்தையே ஒரு ஃபன் கேமா மாத்துச்சு. ஆனா இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. பாஷே டயோபாண்டஸ் எழுதின அரித்மெட்டிக்காங்கிற ஒரு கிரேக்க நூலை லத்தீன்ல மொழிபெயர்த்தார். அந்த புத்தகத்தோட ஓரத்துல தான் பியர் தி ஃபெர்மா பின்னாடி ரொம்ப பிரபலமான ஃபெர்மாவின் கடைசி தேற்றம்ங்கிறத ஒரு சின்ன குறிப்பா எழுதி வச்சாரு. அதாவது பாஷையோட ஒரு வேலை கணித உலகத்தோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒண்ணுக்கு தெரியாமலேயே ஒரு ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்துச்சு. சரி, இப்ப வாங்க அப்படியே 18ஆம் நூற்றாண்டுக்கு போலாம். பிரான்சுவா அரகோ அறிவியலையும் அரசியலையும் ஒன்னா இணைச்ச ஒரு பெரிய ஆழ்மை. அராகோவோட வாழ்க்கை ஒரு த்ரில்லர் கதை மாதிரி. பூமியோட சுற்றளவை சரியா கணக்கிடுறதுக்காக மெரிடியன், அதாவது தீர்க்க ரேகையை அளக்க அவரை ஸ்பெயினுக்கு அனுப்புனாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். நெப்போலியன் போர்கள் காரணமா இவர் ஒரு பிரெஞ்சு உளவாளின்னு தப்பா நினைச்சு ஜெயில போட்டாங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஒரு மீன்பிடி படகுல அல்ஜீரியாவுக்கு போனாரு. சரி, இனிமே பிரான்ஸுக்கு போயிடலான்னு கிளம்பினா அவரோட கப்பலை ஒரு ஸ்பானிஷ் போர்க்கப்பல் பிடிச்சிடுச்சு. இவ்வளவு ஆபத்துகளையும் தாண்டி கடைசியா அவரோட அந்த முக்கியமான அளவீடுகளோட பாரிஸுக்கு வந்து சேர்ந்தாரு. இது நிஜமாவே அறிவியலுக்காக உயிரையே பணயம் வச்ச கதை. ஆனா அராகோ ஒரு விஞ்ஞானி மட்டும் கிடையாது, அவர் ஒரு தீவிரமான குடியரசுவாதி. போர் மற்றும் கடற்படை அமைச்சரா இருந்தப்போ பிரான்ஸ்லயும் அதோட காலனிகள்லையும் அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்காற்றினார். அவர் தனக்கு இருந்த அறிவியல் செல்வாக்க சமூக மற்றும் அரசியல் மாற்றத்துக்காக பயன்படுத்தினார். இப்போ வாங்க 20ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். இங்க நம்ம பார்க்க போறது ஆல்பர்ட் பரிச்சா ரீட். இவரு ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்க கணிதவியலாளர். தனக்கான பாதையை தானே உருவாக்கிக்கிட்ட ஒருத்தர். பருச்சா ரீட்டோட சாதனைகளை பார்த்தா நீங்க அசந்துடுவீங்க. நிகழ்தகவு கோட்பாடு, அதாவது ப்ராபபிலிட்டி தியரியில அவர் ஒரு பெரிய சக்தியா இருந்தாரு. 70க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள், 7 புத்தகங்கள், அப்புறம் குறைஞ்சது 13 மாணவர்களுக்கு PhD வழிகாட்டியா இருந்திருக்காரு. அவரோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனா இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த நம்பர் தான் எல்லாத்தையும் மாத்துது. என்ன நம்பர்னு பாக்குறீங்களா? 0. ஆமாங்க, 0. இது என்னன்னா ஆல்பர்ட் பருச்சா ரீட் வாங்கின அதிகாரப்பூர்வமான PhD பட்டங்களோட எண்ணிக்கை. ஆமாங்க, அவர் ஒரு PhD கூட வாங்கல. வழக்கமான கல்வி முறைக்கு வெளியேயும் ஒருத்தரால எவ்வளோ பெரிய உயரங்களை தொட முடியுங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். சரி, பாஷே, ரகோ, பரிச்சா ரீட். ஒரு புதிராளி, ஒரு சாகசக்காரர், ஒரு மரபுசாரா முன்னோடி. இவங்க 3 பேரோட கதைகளையும் இணைக்கிற அந்த பொதுவான விஷயம் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கு பிரான்சுவா அரகோவோட இந்த மேற்கோள் ஒரு சூப்பரான பதில். கணிதம்ங்கிறது வெறும் எண்களை பத்தி மட்டும் இல்ல, அது மனுஷங்களோட முயற்சி, ஆர்வம், இப்படி எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அது புதிர்களையும் இணைக்குது, அரசியலையும் இணைக்குது, புள்ளி விவரங்களையும் இணைக்குது.
பாருங்க, இந்த கதை வெறும் இந்த 3 பேரோட முடியல. அதே பிப்ரவரி 26 அன்னைக்கு பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு வாங்கின தியோலிங் கூப்மேன்ஸ் இறந்தாரு. குவாண்டம் கோட்பாட்டுல வேலை செஞ்ச லுட்விக் ஃபட்டீவ் இறந்தாரு. இயற்கணித வடிவியல்ல பெரிய ஆளா இருந்த கார்ல் கெய்சர் பிறந்தாரு. கணிதம்ங்கிறது பல கிளைகளோட இருக்கிற ஒரு பெரிய பிரபஞ்சம் மாதிரி. அப்போ இது நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு கொண்டு வருது இல்லையா? நாம சும்மா எடுத்த ஒரு நாள்லயே இவ்ளோ ஆழமான சிக்கலான மனிதத்தன்மை நிறைஞ்ச கதைகள் இருக்குன்னா, அப்போ வருஷத்துல இருக்கிற மத்த 364 நாட்கள்ல இன்னும் எத்தனையோ கதைகள் புதைஞ்சு கிடக்கும். கடைசியா நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கணிதம்ங்கிறது வெறும் ஃபார்முலாக்களோட தொகுப்பு கிடையாது. அது மனுஷனோட ஆர்வம், விடாமுயற்சி, படைப்பாற்றல், இது எல்லாத்தையும் சொல்ற ஒரு கதை. அது நம்ம எல்லாரையும் இணைக்கிற ஒரு மனித கதை.